அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏராளமான படைப்பினங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அதில் ஆக அதிக எண்ணிக்கைகளை கொண்ட உயிரினங்களில் ஒன்றுதான் எறும்பு. ஒரு மனிதனுக்கு 2 லட்சம் என்ற விகிதத்தில் எறும்புகள் வாழ்வதாக சொல்லுகின்றனர். எறும்புகள் சுமார் கூட்டமாக வசிக்கக்கூடிய ஒரு இனமாக உள்ளது. ஒவ்வொரு எறும்பினுடைய காலனியிலும் ராணி, வேலைக்காரன், ஆண் என 3 வகையான எறும்புகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலைகள் எறும்புகளினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவையாக அவைகள் இயங்குகின்றன. உழைக்க தயங்காதவை இந்த உலகத்தில் ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் அது எறும்பு மட்டும்தான். டீம் ஒர்க் அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த டீம் ஒர்க் என்பது அது நிச்சயம் எறும்புகளுடையது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஒரு எறும்பு தனியாக செல்லுகிறது, ஒரு உணவை பார்க்கிறது என்றால் அதனுடைய மனதில் முதலாவது தோன்றக்கூடியது என்னவென்றால், எனக்கு இதை பதிக்க வைக்க கூடாது, மாறாக என்னுடைய கூட்டத்தாருக்கு இந்த உணவை நான் சேகரிக்க வேண்டும், எனவே தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய முதல் எண்ணமாக இருக்கும். எனவே தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எறும்பினுடைய சூறாவையே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூறாவுடைய பேர் என்ன? சூரத்துன் நம்ல், எறும்பினுடைய சூரா. பிரத்யேகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எறும்பை குறித்தும் அந்த எறும்பு பேசிய சில வார்த்தைகளை குறித்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் குறிப்பிடுகிறான். சூரத்துன் நம்லுடைய திருவசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில், ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லில் காலத் நம்லத்துன் யா அய்யுவன் நம் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். ஒரு எறும்பு தன்னுடைய எறும்பினுடைய கூட்டத்தை பார்த்து பேசுகிறது. அவர்கள் சுலைமானுடைய கூட்டத்தினர்கள் எறும்புகளின் பள்ளத்தாக்கில் அவர்கள் வரக்கூடிய அந்த சமயத்தில் ஓர் எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது, எறும்புகளே, சுலைமானும் அவருடைய படையினரும் தான் உணராத வண்ணமாக உங்களை மிதித்து விடுவார்கள். வேணுமே மிதிக்க மாட்டாங்க, தெரியாம லா யஷ்உரூன், உணராம நம்மளை மிதிச்சிருவாங்க, உங்கள் வசிப்பிடங்களுக்கு நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறது. இதை கண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிடித்து போய் அதனை தன்னுடைய குர்ஆனினுடைய வாசகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த எறும்பு சொன்ன அந்த வார்த்தைகளை பதிவிடுகிறார் என்று சொன்னால், ஒரு எறும்பினுடைய அந்த டீம் ஒர்க் என்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது, அதனுடைய அக்கறை தன்னுடைய கூட்டத்தின் மீது, தன்னுடைய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த தலைமையில் இருக்கக்கூடிய எறும்பினுடைய உணர்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கு நமக்கு ஒரு பாடமாக அமைத்து தருகிறான். இதை செவியுற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூக்குகிறார்கள். எனவே அன்பார்ந்த முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு எறும்பு நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. அல்லாஹ் அதைத்தான் நமக்கு இங்கு உணர்த்துகிறான். ஒரு எறும்பு எப்படி தன்னுடைய கூட்டத்தார்களோடு அன்று இருக்கிறதோ, பிற சமுதாயத்தின் மீது அது கவலை கொள்கிறதோ, நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என்னுடைய சகோதரனும் நல்லாக இருக்க வேண்டும், நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தா பத்தாது, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் நல்லாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஒரு மனிதன் உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த எறும்பினுடைய உதாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் அந்த எறும்பினுடைய வார்த்தையை பதிவு செய்கிறான். வல்ல இறைவன் வாழக்கூடிய காலமெல்லாம் ஒற்றுமையாக பிறரோடு அன்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் இந்த முழு சமுதாயத்தையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.